ஹலோ நண்பர்களே! வெல்கம் டு நோ கோடிங் அஃபீஷியல். நம்ம வந்துட்டு சேனல் கிரியேட் பண்ணி இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, என் பேர் ரோஹித் குமார். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஃபைல் ஷேரிங் ஆர் ஃபைல் ஸ்டோரிங் பாட் நம்ம கிரியேட் பண்ண போறதுன்னு. இதுவரையும் தமிழ்ல யாருமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஈஸியா போடல. ஆனா இப்ப நம்ம சேனல்ல முறையா ஈஸியா போடுறோம். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் சேனல், லாக் சேனல் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சர்ச் பாரில் நீங்கள் பாட் ஃபாதர்னு டைப் அடிச்சுட்டு அதில் /நியூ பாட்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பாட்டோட நேம் வைக்க சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஷேரிங் பாட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். நோவா ஷேரிங்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நோவா எஸ்ஹெச் ஷேரிங் பாட்னு நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் விருப்பமான நேமை நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் வைக்கணும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு கீழே ஒரு யூசர் நேம் பார்ப்பீங்களா ஷேர் பண்ணுறதுக்கு, இந்த யூசர் நேம் தான் நீங்கள் இப்போ வைக்க போகிறீங்க. ஸோ நான் இதுக்கும் நோவா எஸ்ஹெச் ஷேரிங் பாட்னு நான் இதுக்கும் வச்சிடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்களும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு போட்டுடலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஏபிஐ ஐடின்னு ஒன்று வந்திருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஏபிஐ ஐடி உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. இப்போ நான் பாட்காண்டி இதில் ப்ளர் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நோட்ஸில் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ இதை நீங்கள் வந்து பாட் டோக்கன்னு நீங்கள் டைப் அடித்து போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் எடுக்க. ஓகே, பாட் டோக்கன் டைப் அடித்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்களும் உங்களுக்கும் அதே மாதிரி நீங்களும் டைப் அடித்து நோட்ஸில் வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதை பூராமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருங்க. நான் எப்படி போட்டு வச்சுருக்கேனோ அழகா. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி நான் டைப் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக நீங்களும் டைப் அடிக்கணும். இப்போ சர்ச் பார் அழுத்திட்டு my.telegram.orgன்னு டைப் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்குள்ளே அதுவே போகும். அந்த பேஜில் இப்போ நீங்கள் போனோன்னே உங்கள் நம்பர் போட சொல்லும். இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரியோ, இப்போ நம்ம எல்லாருமே இந்தியா தான், வேறு யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ட்ரியோட கோட் போட்டுருங்க. +91 நம்ம இந்தியாவோட கண்ட்ரி கோட். ஸோ அந்த +91 போட்டதுக்கப்புறம் உங்கள் நம்பரை டைப் அடிச்சு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே உங்கள் டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் டெலிகிராம் ஆப்லேயே அந்த ஒரு கோடு வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு சும்மா டெலிகிராம்னு டைப் பண்ணிங்க, அங்கே சப்போர்ட்லேருந்து ஒரு கோடு வந்திருக்கும் பாருங்கள். அதில் திஸ் இஸ் யுவர் லாகின் கோட்னு சொல்லிட்டு காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கோடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரிமெம்பர் மீ கொடுத்துடாதீங்க, அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். சைன்இன் கொடுத்துட்டு ஏபிஐ டெவலப்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ வந்துட்டு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அது டக்குன்னு வராது. உங்களுக்கு வந்துட்டு ஆப் டைட்டில் ஷார்ட் நேம் வைக்க சொல்லணும். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சதுக்கப்புறம் அந்த ஏபிஐ ஆப் ஏபிஐ ஐடின்னு இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்கள் நோட்ஸில் இப்போ அதையும் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாட் டோக்கன் போட்டு வச்சுருக்கோம்ல, அதே இடத்துல கீழே என்ட்ரு கொடுத்து ஏபிஐ ஐடின்னு நீங்கள் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோடனே ஏபிஐ ஹேஷ்னு அங்கே ஒன்று இருக்கும், இப்போயும் நம்ம டைப் அடிச்சு வச்சுக்குவோம். ஏபிஐ ஹேஷ்னு நம்ம போட்டு இப்போ அந்த ஏபிஐ ஹேஷ் அங்கே இருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு நம்ம அதையும் நம்ம நோட்ஸில் போட்டுடலாம். மற்ற எதுவுமே தேவையில்ல, மற்ற நீங்கள் எதையும் கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், அந்த ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஏபிஐ ஹேஷையும் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் க்ரோம் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிட்டு நான் டைப் அடிக்கிற மாதிரியே MongoDB அட்லஸ்ன்னு டைப் அடிச்சுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பண்ண போகிறது அப்படி தான். ஸோ MongoDB அட்லஸ்ன்னு டைப் அடிச்சோன்னே atlas.database, அதாவது அட்லஸ் டேட்டாபேஸ்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் பண்ணோடனே நீங்கள் இப்போ தான் புதுசுனா நீங்கள் சைன்அப் வித் கூகுள்னு கொடுத்துருங்க. அதான் ஈஸியான ஸ்டெப்பும் கூட. ஸோ சைன்அப் வித் கூகுள்னு அழுத்துனோடனே உங்களுக்கு என்ன வேணும், எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் கூகுளில் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி சைன்அப் பண்ணுற மாதிரியோ, இப்போ நான் எனக்கு பிடிச்ச அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அக்கௌண்ட்டை நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் MongoDBக்குள்ளே போகும். ஐ அக்ரி அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒன்று பார்ப்பீங்க, ஒரு மெசேஜ் மாதிரி, உங்கள் கோல்லாம் என்னென்னு. அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஸ்கிப் பர்சனலைசேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கோ டு அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் இங்கே கீழே இருக்கும், நான் மார்க் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ராங் கொடுத்துங்க. ஒரு மெசேஜ் மாதிரி வரும், ராங் பண்ணிக்கோங்க. ராங் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம டெஸ்க்டாப் சைட்டாக அதை மாற்றிக்குவோம். டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றினோடனே
உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். அங்கே மேலே அது ஒரு ராங் மாதிரி சின்னதாக இருக்கும். நான் அதையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதை ராங் பண்ணிக்கோங்க. ராங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் மேலே 3 இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரீன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி டெடிகேட்டடில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீன்னு சூஸ் பண்ணோடனே ஃப்ரீ கிளஸ்டருக்கு மாறிடும். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரீன்னு கொடுத்தோடனே கீழே வந்து குட்டியாக கிரியேட் கிளஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த கிரியேட் கிளஸ்டர் கொடுத்தோடனே ஒருவேளை உங்களுக்கு ரீகேப்சா காமிச்சிச்சுன்னா அந்த மாதிரி ரீகேப்சா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்குது, நான் சால்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்களும் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்துட்டு கொடுத்து கிரியேட் பண்ணோடனே கிரியேட் கிளஸ்டர்னு கொடுத்துருங்க. இப்போ கிரியேட் கிளஸ்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கனெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கனெக்ட்டுன்னு கொடுத்தோன்னே இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வைக்க சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடா புல்லா அப்படின்னு நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணோடனே இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் என்ன யூசர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். நான் நோவா எஸ்ஹெச்னு கூட வச்சுக்கிறேன். நோவா ஷேரிங் பாட்டன் கூட வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நீங்கள் என்ன நான் விராட்டுன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் செட் பண்ணி அதை காப்பி பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி அந்த பாஸ்வேர்டு நமக்கு லேட்டராக யூஸ் பண்ணோம். அங்கேயே காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. காப்பி பண்ணி வச்சுங்க. கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு கீழே இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அங்கே மேலே ஆட் டிஃப்ரெண்ட் ஐபின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தோன்னே அங்கே ஐபி அட்ரஸ் உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லும். அதில் நான் எக்ஸாக்டாக நான் என்ன கொடுக்குறேன்னா அதே மாதிரியே நீங்களும் கொடுங்க. 0.0.0.4 0 பாயிண்ட்டை போட்டுட்டு இந்த சைடு ஒரு ஸ்லாஷ் போட்டு 0 கொடுத்துட்டு ஆட் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். ஆட் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டிங்களா, கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே சூஸ் அ கனெக்ஷன் மெத்தட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் அ கனெக்ஷன் மெத்தட் கிளிக் பண்ணோடனே டிரைவர்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், டிரைவர்னு. நீங்கள் இந்த டிரைவர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நான் எக்ஸாக்டாக என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே நீங்களும் செட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன தரேன், பைத்தான் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரியே பைத்தான்னு கொடுத்துருங்க. பைத்தான் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த மேங்கோ டிபி நான் காப்பி பண்ணிட்டே பாருங்கள், காப்பின்னு வருது பார்த்தீங்களா, அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதான் மெயின். அந்த பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிக்கணும், இதையும் காப்பி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே நோட்ஸ் திருப்பி வந்துட்டு அந்த மேங்கோ டிபி யூஆர்ஐன்னு கூட டைப் அடித்து வச்சுக்கோங்க. யூஆர்எல் இல்லைனா யூஆர்ஐன்னு போட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ணாத போட்டுட்டு அங்கே டிபி பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே செட் பண்ணிங்களா, அந்த பாஸ்வேர்டை இப்போ நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள் இல்லைனா பேஸ்ட் கூட பண்ணுங்கள். நான் வந்துட்டு அங்கே விராட்டன் செட் பண்ணேன்னா இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி இங்கேயும் விராட்டன் டைப் அடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அதை நீங்கள் டைப் அடிச்சுங்க. டைப் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் டிக் பண்ணிட்டுங்க. நான் நோட்ஸில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான், இதோட ஸ்டெப்பு இது முடிஞ்சிச்சு. ஸோ மேங்கோ டிபி க்ரியேட் பண்ணுற ஸ்டெப் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் கைஸ். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டெலிகிராம் சேனலை அதாவது டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த பாட்டை க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாட்டை வந்துட்டு நம்ம போத் டேட்டாபேஸ் அண்ட் லாக் சேனலில் அட்மினை ஆட் பண்ணிடணும். கையோட பண்ணிடுங்க. மேங்கோ டிபி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கையோட நம்ம அந்த பாட்டை அட்மினாக போட்டுடணும். இப்போ நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரியே பார்த்துக்கு போடுங்க. ஆட் நியூ அட்மின்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டு அட்மினாக போட்டுருங்க. போத் டேட்டாபேஸ் அண்ட் லாக் சேனல்லையும் அட்மினாக போட்டுருங்க. நான் எக்ஸாக்டாக நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே நீங்களும் அட்மினாக போட்டுருங்க. தெரியலனா கூட பாருங்கள், பொறுமையாக கூட 0.5x கூட வச்சு பாருங்கள். நான் எப்படி எக்ஸாக்டாக அட்மினாக போடுறேனோ அதை கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைனா பாட் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இப்போ உங்கள் போத் லாக் சேனல் அண்ட் டேட்டாபேஸ் சேனலோட ஐடி எடுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் லாக் சேனலில் சும்மா ஒரு ஹேன்னு போட்டுங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபார்வர்டு அழுத்திட்டு நான் எக்ஸாக்டாக எப்படி டைப் பண்ணிக்கணும், யூசர் இன்ஃபோ பாட் அந்த மாதிரி நீங்கள் டைப் அடிச்சுங்க. ஃபுல்லாக கூட நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒன்று வரும். 3ல் எது வந்தாலும் ஓகே. நீங்கள் அந்த யூசர் இன்ஃபோ பாட் அதில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே போகிறேன். இப்போ யூசர் இன்ஃபோ பாட்னு நான் டைப் அடித்தேன். ஸோ அந்த யூசர் இன்ஃபோ பாட்டை நான் டைப் அடித்து அதில் எனக்கு ஒரு ஐடி வந்திருக்கும். ஏன்னா லாக் சேனலில் நான் அதில் ஷேர் பண்ணோன்னே அந்த லாக் சேனலோட ஐடி எனக்கு வந்துடும். இப்போ அந்த ஐடியை நம்ம ரெஃபரன்ஸுக்கு அதிலே நம்ம போட்டு வச்சுக்குவோம். போட்டு வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் சேனலுக்கும் அந்த ஐடி எடுக்கணும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஹேன்னு போட்டுப்போம். ஹேன்னு போட்டதுக்கப்புறம் நம்ம அதை அழுத்தி பிடிச்சிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த யூசர் இன்ஃபோ பாட்டில் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்குவோம். ஃபார்வர்ட் பண்ணோடனே நமக்கு அதே மாதிரியே அது ஒரு ஐடி வரும். அந்த ஐடியை நம்ம ரெஃபரன்ஸ்க்காண்டி நம்ம டேட்டாபேஸ் சேனல்லையே போட்டு வச்சுக்குவோம். இப்போ நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் இது நம்ம இன்னும் கிளியராக நம்ம இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த லாக் சேனல் ஐடியை காப்பி பண்ணி நம்ம நோட்ஸில் போட்டுக்குவோம். நோட்ஸில் வந்துட்டு நோட்ஸ் எங்கே இருக்குது, நோட்ஸில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுங்கள். நோட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு நோட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ லாக் சேனல்னு டைப் அடிச்சுக்குவோம். லாக் சேனல்
லாக் சேனல்னு டைப் அடிச்சுட்டு அதோட ஐடியை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த ஐடியை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரியே டேட்டா பேஸ் சேனலுக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் டிபி சேனல்னு ஷார்ட் ஃபார்மில் போட்டுக்கிறேன். டிபி சேனல் போட்டோன்னே இப்போ அதே மாதிரியே நம்ம எக்ஸாக்டாக டேட்டா பேஸ் சேனலுக்கும் நம்ம அதை காப்பி பண்ணி நம்ம நோட்ஸில் போட்டு வச்சுக்குவோம். இது எதுக்காண்டி நம்ம கிளியராக இப்போ நம்ம டெப்ளாய் பண்ணுறப்ப நம்ம கிளியராக இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த நோட்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன நோட்ஸ் ஆப் இருக்கோ அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி தேவை. ஸோ அதனால் அதே யூசர் இன்ஃபோ பாட்டில் நீங்கள் சும்மா அதாவது ஹாய் அதை மாதிரி தான் டைப் அடிச்சுட்டு உங்கள் கோடு ஒன்று வரும். அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் திருப்பி நோட்ஸ்க்கே வந்து ஓனர் ஐடின்னு போட்டுருங்க. அந்த கோடு எதுக்குன்னா நீங்கள் தான் ஓனர்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த பாட். அதுக்காண்டி தான் உங்கள் ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோர்ஸ் சப், அதாவது நீங்கள் உங்கள் சேனலில் வந்துட்டு இந்த சேனலில் நீங்கள் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணால் தான் ஃபைல் வரணும்னு நினைப்பீங்களா, அந்த ஃபோர்ஸ் சப் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோர்ஸ் சப் சேனலுக்குள்ளே போயிட்டு ஆட் அட்மின் கொடுத்துட்டு அதே நோவா எஸ்கச் ஷேரிங் பாட்டை டைப் அடித்து அட்மினை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எக்ஸாக்டாக பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 0.5 எக்ஸ்ட்ரா கூட வச்சு பார்த்துங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஏன்னா எக்ஸாக்டாக பண்ண முடியும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேனலில் ஒரு ஹாய் போட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே அதே மாதிரியே யூசர் இன்ஃபோ பாட்டில் சென்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபார்வர்ட் பண்ணி அந்த யூசர் இன்ஃபோ பாட்டிலேருந்து இந்த சேனலோட ஐடியை நான் எடுத்து என்னோட நோட்ஸில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சேனலோட ஐடி வந்துச்சு. அந்த ஐடி வந்தோடனே இப்போ நான் என் நோட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த நோட்ஸில் நான் வந்துட்டு ஃபோர்ஸ் சப் சேனல்னு டைப் அடித்து நான் இப்போ அதை போட்டுக்க போகிறேன். நான் எப்படி எக்ஸாக்டாக போகிறேனோ 0.5 எக்ஸ்ட்ரா கூட வச்சு பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது ஆப்ஷனல் தான். இது சம் கேஸ் தான் வருதும். நான் இதை பிறகு என்னன்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் போட்டுச்சுங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையான எல்லா வேரியபிள்ஸும் நம்ம கையில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கூகுளுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதனால் கூகுளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸாக்டாக என்ன டைப் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரன் மைன்னு. அதில் ஜஸ்ட் ரன் மை டாட் ஆப்னு ஒன்று வரும். ட்ரீ மாதிரி ஒரு லோகோ போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சர்வர் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் இருப்பீங்க. அப்படி புதுசாக இல்லைன்னா நீங்கள் கீழே சைன்இன் ஒன்று இருக்கும். பட் இப்போ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் கொடுத்துருங்க. இப்போ நான் என் இமெயில் கொடுத்துட்டு நான் இப்போ என்னோடய இமெயில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட உங்களோட இமெயில் கொடுத்துருங்க. அதில் தான் கைஸ் இது வரும், ஓடிபி வரும். அதனால் கரெக்டான இமெயில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எக்ஸாக்டாக செட் பண்ணுறேனோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட் நேம் கேட்கும், உங்கள் லாஸ்ட் நேம் கேட்கும். நான் இப்போ சப்போஸ் நான் கோஜோன்னு வைக்கிறேன். கோஜோ பயலுக அந்த மாதிரி நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரி, நீங்கள் என்ன கண்ட்ரி அந்த கண்ட்ரி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அந்த சர்வர் லிங்க் ஆகும். இப்போ நான் இந்தியா, எல்லோரும் இந்தியாவில் தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. ஸோ இந்தியா கொடுத்துருங்க. ஸோ இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் பை ரெஜிஸ்டரிங் அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் இமெயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் எப்படி இந்த இமெயிலுக்குள்ளே போகிறேன்னு அதே மாதிரி நீங்களும் பாருங்கள். உங்கள் இமெயிலில் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த இமெயிலில் அந்த மெசேஜை அக்செப்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்பெக்டிவ் இமெயிலில் கன்ஃபர்ம் இமெயிலில் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஆன் மை நோட்டிஃபிகேஷன்லேயே ஒன்று வந்திருக்கும். நான் கன்ஃபர்ம் இமெயில் கொடுத்தோடனே கன்ஃபர்ம் ஆயிடுச்சு. அதாவது இமெயில் கன்ஃபார்ம்னு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் திருப்பி கூகுளுக்குள்ளே போய்க்கிறேன். கூகுளுக்குள்ளே போனோடனே இப்போ நம்ம என்ன இமெயில் பாஸ்வேர்டு போட்டோமோ அதை நம்ம இங்கே திருப்பி டைப் அடிக்கணும். ஸோ நான் என்னோடய இமெயிலையும் நான் என்னோடய பாஸ்வேர்டையும் இப்போ நான் டைப் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் இமெயிலும் உங்கள் பாஸ்வேர்டையும் நீங்கள் டைப் அடிச்சுங்க. டைப் அடித்ததுக்கப்புறம் ரிமெம்பர் மீ கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுவீங்க. நான் அதை எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி பேஜ் ஹோம் பேஜ் தான் வரும். நீங்கள் திருப்பி கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு கொடுத்தா உங்களோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போயிடும். இப்போ நான் கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ தரேன். திருப்பி இப்போ வந்துட்டு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு அங்கே செலக்டட் ட்ராப் ஃபைல் இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா நான் என்னோட டெலிகிராம் சேனல் தரேன். இந்த சைடில் பாருங்கள். இல்லைனா அதில் வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஏஐ ஏஜென்ட்னு ஒன்று சுற்றும். இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரம் சுற்றும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கைஸ். கொஞ்சம் பேஷன்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும் ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஸ், அந்த மாதிரி பாட் டோக்கன். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம நோட்ஸில் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ நம்ம அதை பூராமே இங்கே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம ஏபிஐ ஐடி நான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வச்சிருக்கனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். ஏன்னா இது வந்து அடிக்கடி கனெக்ஷன் லாஸ்ட்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஏபிஐ ஐடிக்கு நான் அந்த இடத்துல ஏபிஐ ஐடி இது பண்ண போகிறேன், என்ட்ரு பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் ஏபிஐ ஐடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட் டோக்கன் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏபிஐ ஹேஷ் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ரெஸ்பெக்டிவ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரியே இப்போ உங்களுக்கான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா இதில் இந்த ஜஸ்ட் அண்ட் மெயிலில் வந்துட்டு நம்ம வெளியில் போனாலே கனெக்ஷன் லாஸ்ட்னு அவங்களாம் வரும். அது கொஞ்சம் ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அதனால தான் இது. ப்ளஸ் இது வந்துட்டு நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ வேறு. இந்த டெப்ளாய்மெண்ட்டு நீங்கள் இந்த பாட்டை வந்துட்டு லைஃப் டைமாக ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அதே மாதிரி நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, சிலது நமக்கு காமிக்காது. இப்போ நமக்கு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கு. நமக்கு ஓனர் ஐடி, நமக்கு டேட்டா பேஸ் சேனல், லாக் சேனல், ஃபோர்ஸ் அப்படிலாம் காமிக்கவே இல்லை. இந்த இதில் வரல நமக்கு கேட்குற மாதிரி. பட் ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதையும் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே கேட்குறத மட்டும் கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு ஃபோர்ஸ் அப் லாக் சேனலும் கேட்டுச்சுனாலும் நீங்கள் அதை கொடுத்துருங்க. அப்படின்னா ஓகே. அப்படி கேட்கலன்னா நான் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாட் டெப்ளாய் ஆன மாதிரி பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சோடனே ஓப்பன் யுவர் அப்ளிகேஷன்னு கொடுத்துருங்க. பாருங்கள், ஓப்பன் யுவர் அப்ளிகேஷன் கொடுத்தோடனே இப்போ அந்த சைடில் அந்த நோவா சானிங் பாட்டுக்கு பக்கத்தில் 3 டாட் நோவா சானிங் பக்கத்தில் 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது 3 ஸ்லாஷ் பார் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணுறோன்னே இங்கே உங்களுக்கு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஃபைல்ஸ் எடுத்தக்கூடாது, செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ன்றதை அழுத்திக்கோங்க. அழுத்தினோடனே நமக்கு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, இப்போ நமக்கு அந்த இடத்துல கேட்காது என்னென்னாலும் அதை நீங்கள் டைப் அடித்து பண்ணணும். இப்போ நமக்கு அங்கே என்ன கேட்கலன்னா ஃபோர்ஸ் அப் கேட்கல, லாக் சேனல் கேட்கல, டிபி சேனல் கேட்கல. அது மாதிரி இது ஏஜென்ட் தான். அது மாதிரி உங்களுக்கு என்ன மிஸ் ஆகுதோ அதை நீங்கள் டைப் அடித்து வச்சுக்கலாம். நான் அதை டைப் அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அந்த நேமில் என்ன டைப் அடிக்கணும்னு அதை வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக கூட நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடல, நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அப்படி மிஸ் ஆனால் அந்த நேம் வச்சு அந்த உங்களோட ஏபி ஐடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுருங்க. வேல்யூவில் அதை போட்டுருங்க. இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் அப் எனக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபோர்ஸ் எப்படி நான் எக்ஸாக்டாக டைப் அடிக்கணும் அதே மாதிரி தான் டைப் அடிக்கணும். இந்த நேம்ஸ்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அப்படி உங்களுக்கு மிஸ் ஆனாலும் நீங்கள் ஆட் நியூ வேரியபிள் கொடுத்து அந்த நேம் கொடுத்தலாம் உங்களோட வேல்யூவும் நீங்கள் பேஸ் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு டிபி சேனல் மிஸ் ஆகிருக்கு, லாக் சேனல் மிஸ் ஆகிருக்கு. நான் நோட்ஸில் போய்க்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ நான் லாக் சேனல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லாக் சேனல் அந்த கோடையும் நம்ம சேர்த்து தான் காப்பி பண்ணணும். லாக் சேனல் டேட்டா பேஸில் அந்த ஒரு முன்னாடி ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அதையும் நீங்கள் சேர்த்து தான் காப்பி பண்ணணும். அப்படி காப்பி பண்ணால் அது வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணுங்க உங்கள் வேல்யூவில். நான் எப்படி லாக் சேனல் கரெக்டாக எக்ஸாக்டாக டைப் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், என்னென்ன நேம்லாம் எப்படி டைப் அடிக்கணும்னு. அதை எக்ஸாக்டாக நீங்கள் மிஸ் ஆனதை டைப் அடித்து போட்டுங்க. மேக்ஸிமம் மிஸ் ஆகாது, சிலது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். எனக்கு மிஸ் ஆன மாதிரி தான் உங்களுக்கும் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் அடித்து அந்த ஆட் நியூ வேரியபிளில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் டேட்டா பேஸுக்கு ஆட் நியூ வேரியபிள் திருப்பி கொடுத்து நேமுக்கு வந்துட்டு டிபி நான் எப்படி டைப் அடிக்கணும்னு பார்த்துங்க. நான் இது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், பார்த்துக்குங்க. இதுக்கும் இப்போ டிபி சேனல் நான் டைப் அடிக்கிறேன். டிபி சேனலில் டைப் அடித்தோடனே அந்த வேல்யூ கேட்கும். இப்போ டிபி சேனலோட நம்மளோட அந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், ஆடு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ நீங்கள் திருப்பி அந்த நோவா சாரிங் பாட் பக்கத்தில் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கணுன்னே இப்போ நான் வந்துட்டு அந்த 3 டாட்டை அழுத்திட்டு ஜென்ரலுக்குள்ளே போயிருங்க. ஜென்ரலுக்குள்ளே போனால் ரீஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தோடனே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். அவ்வளோதான் கைஸ், உங்கள் பாட்டு பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஹோம் பட்டன் எழுதிட்டு வந்து உங்கள் பாட்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு ஸ்டெப் பண்ணணும். உங்கள் லாக் சேனல் டேட்டா பேஸ் எல்லாமே தூங்கிட்டு, அதாவது ஸ்லீப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு உங்கள் லாக் சேனல் டேட்டா பேஸ் சேனல் ஃபோர்ஸ் அப் நீங்கள் ஃபோர்ஸ் அப் ஆட் பண்ணிக்கிற எல்லா சேனல்லையும் /id தரணும். நான் எக்ஸாக்டாக எப்படி தரணும் அதே மாதிரியே நீங்களும் கொடுத்துருங்க. /id நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அப்போனா தான் நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு டெப்ளாய் நீங்கள் எப்போலாம் ரீடெப்ளாய் ஆர் டெப்ளாய் பண்ணுறீங்களோ அது டெப்ளாய் பண்ணுற அப்போ மட்டும்தான் இதை வந்துட்டு /idன்னு தந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு ஸ்லீப் மோட்லேருந்து அஸ்லீப் மோடுக்கு மாறும். ஓகேவா கைஸ். இப்போ நீங்கள் பாட்டோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மை ப்ரொஃபைல் எழுதி பார்க்குறேன். என்னோட ப்ரொஃபைல் என்ன ஸ்டேட்டஸ் வந்து அட்மின் அந்த மாதிரி காமிக்கும். அதாவது ஓனர் தான், பட் அந்த இடத்துல அட்மின் காமிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் /லிங்க் அதாவது ஒரு சிங்கிள் ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணோம்னா /லிங்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் ஸ்டோர் ஆகி அந்த லிங்க் இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அது காமிக்கும். இப்போ இங்கே எனக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அது காமிக்க மாட்டேங்குது. ஓகேவா கைஸ்.
இப்போ அதே மாதிரி தான் பேட்ச் மோடு. இப்போ நீங்கள் வந்துட்டு பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் இப்போ செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால காமிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்ச எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் பேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹலோ வேர்ல்டு ஐ அப்படின்னு கொடுத்துட்டு நான் /பேட்ச்னு கொடுக்குறேன்னா பேட்ச் ஆகி லிங்க் வந்துடும். ஸோ எனக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அது வர மாட்டேங்குது. ஸோ ஓகே கைஸ், அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ரேஞ்ச் வைஸ் பேட்ச்ன்னு இருக்குது, ஒன்று 1x1 பேட்ச்ன்னு இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா கைஸ், அந்த பாட்டில். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் நடத்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தனி கமெண்ட் இருக்கும், உங்கள் அட்மினுக்கு தனி கமெண்ட் இருக்கும், உங்கள் யூசருக்கு தனி கமெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஓனர், ஸோ உங்கள் ஓனர் கமெண்ட்ஸு, அதாவது அட்மின் கமெண்ட்ஸும் சேர்த்து உங்களுக்கு தனி ஒரு ஓனர் கமெண்ட்டும் இருக்குது. அதாவது நீங்கள் அட்மினை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் /ID உங்களோட ஐடி இதுலேயும் நீங்களும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் செட்டிங்ஸ், ஸ்டாட்ஸ், டிபி ஸ்டேட்டஸ், அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கலாம். அதாவது இந்த டிபி ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா கைஸ், இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக வந்துட்டு அந்த இப்போ நம்ம டிபி URIன்னு ஒன்று மாத்திரம்ல, அந்த டிபி URI 512 MB நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க கைஸ். அதாவது 10 லட்சம் லிங்க், 10 லட்சம் லிங்க் நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். இத்தனைக்கு நம்ம வந்து 10 லட்சம் லிங்க்கை நீங்கள் முடித்தாலும் நான் ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னொரு டிபி URIயும் நான் எப்படி அந்த மேங்கோ டிபி கிரியேட் பண்ணேனோ அதே மாதிரியே கிரியேட் பண்ணி நீங்கள் இதிலே வந்து பாட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்களா காமிக்க. அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸும் நிறையா பயங்கரமாக வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஃப்ரீயாக புரிகிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். ஃபோர்ஸ் அப் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ டெலிட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் அதே மாதிரி ஆட்டோ டெலிட்டோட டைமர் நீங்கள் கீழே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெலிட் டைமர்லாம் இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் ப்ராடக்ட்னா இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபைல் ஷேர் ஆகுது, அந்த ஃபைல் ஷேர் ஆகிறப்ப அதை ஷேர் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் டேட்டா பேஸ், அந்த மேங்கோ டிபி URI இருக்குல்ல, அதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒன்று சேவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆகி ஃப்ரீ பண்ணிடும். ஆல்ரெடி 10 லட்சம் லிங்க் சேவ் பண்ணலாம், பட் ஆனாலும் இதை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோர்ஸ் அப் வேணாலும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே ஒன்று மட்டும் தானே ஆட் பண்ணோம், நம்ம இதிலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து அந்த ஃபோர்ஸ் அப் ஆப்ஷன்னு சொன்னேன். சப்போஸ் கேட்டுச்சுன்னா கொடுக்குறதுக்காண்டி நான் அந்த இடத்துல வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப் டெக்ஸ்ட், அதான் இப்போ என் டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டும் உங்கள் பிக்லாம் மாற்றிக்கலாம், அதான் உங்கள் பிக்சர். அதே மாதிரி ஷார்ட்னர் URL, நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஷார்ட்னர் URL அந்த குறிப்பிட்ட ஷார்ட்னரோட ஷார்ட்னர் API ID அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோ டெலிட் டைமர் இப்போ 300னா 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை உங்கள் கணக்கு போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி டிபி சேனல், லாக் சேனல், நீங்கள் வேணாலும் ஒரு டிபி சேனல் அது இப்போ நம்ம கொடுத்தோம்னா அந்த டிபி சேனல் நம்ம இங்கேயே இப்போ மாற்றிக்கலாம். ஸ்டார்டிங் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த டிபி சேனல் பேன் ஆயிடுச்சு, இப்போ நான் வேறு மாற்றணும்னா நீங்கள் இதிலே மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாட்டை வந்துட்டு லைஃப் டைம் யூஸ் பண்ணோன்னா அந்த ஜஸ்ட் ரன் மையில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரீசெட் டைமர் நாங்கள் ஒன்று மேலே பார்த்துருப்பீங்க. அந்த ஜஸ்ட் ரன் மைக்கில் ஆப்பில் போனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரீசெட் டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசெட் டைமரை 3 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும் தான் பாட் ஆன்லைன்லேயே இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி ரீசெட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி 3 நாளைக்குள்ளே நீங்கள் ரீசெட் பண்ணலைன்னா பாட் சடன் ஆயிரும். திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் திருப்பி வந்துட்டு /ID டேட்டாபேஸ் சேனல்லையும் லாக் சேனல்லையும் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் பைபாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு 3 டேஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க டைமரை. ஓகே கைஸ், எல்லோரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து எப்படி ஃப்ரீயாக வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா சொல்லித்தருவோம். இன்னும் இந்த பாட்லேயே இன்னும் நிறையா என்னென்ன பாட்லாம் க்ரியேட் பண்ணலாம், அட்வான்ஸ்டாக எப்படி வந்துட்டு அதெல்லாம் சொல்லித்தருவோம் கைஸ். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க.